நான் இந்த வருஷம் 2025 நவராத்திரி கொலு என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல தான் முடிஞ்சது. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை, உடம்புநிலை பிரச்சனை, என் பொண்ணுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அப்படி இருந்தும் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அழைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருமலை செட்டு மயிலாப்பூரில் ஹரிணி பாவா அந்த 2 வருஷத்துக்குள்ளே வாங்கினோம். அப்படி ஒன்றா வடக்கண்ணு கீழே இருக்குமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிராம செட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நகரத்தில் இருக்கிறவா நகரம் வச்சு செட் பண்ணியிருக்கோம். அடுத்தது அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு கல்யாண கோயில் பக்கத்தில் திருமணம் ஒன்று நடக்கிறது. இந்த பக்கமும் திருமண செட்டுக்கிட்டையும் மேரேஜ் செட்டு ஒன்று வச்சுருக்கோம். அது பெரிய செட்டு ரிசப்ஷன். அது வந்து நகர செட்டில் நகரத்தில் இருக்கிற அவளோட இதெல்லாம் பழக்க நம்மளோட நகர செட்டில் எப்படி ரிசப்ஷன் இருக்குமோ அது மாதிரி ஒரு செட்டு. இந்த பக்கமும் நகர செட்டு தான் வச்சுருக்கோம். அடுத்தது அப்படியே மூவ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கோகுலம்னு இந்த வருஷம் பிருந்தாவன் செட்டு இது மாதிரி கிருஷ்ணர் செட் வருவா. இந்த வருஷம் நிறைய குட்டி குட்டி கிருஷ்ணர் செட் இருந்ததுனால கோகுலம்னு வச்சுட்டோம். யசோதா கிருஷ்ணர், கிருஷ்ணரோட ஒருத்தர் வந்து மோர் கொண்டு போகிறாங்க, ஒருத்தர் இப்படி நிறையா பேட்ஸு குழந்தையோட விளையாடுற பறவைகள் அது மாதிரியும் நிறைய குட்டி குட்டி கிருஷ்ணர் அது மாதிரி ஒரு செட்டாக இருந்துட்டு வச்சுட்டோம். அடுத்த செட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் செட். பார்க்கில் குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கு. அப்புறம் காந்தி நேதாஜி அவளோட சிலைகள் வச்சு அந்த குழந்தைங்களை சல்யூட் அடிக்கிறாங்க. இந்த பக்கம் சல்யூட் அடிச்சுட்டு இருக்கா பார்க்கில். அதுக்கப்புறம் டான்ஸிங் பொம்மைங்க அதெல்லாம் இப்போ வரதில்லைங்கப்பா. வீணாக சராசரில் ஒரு காலத்தில் வாங்கினேன். அந்த செட்டெல்லாம் போயிடுச்சு. இருக்கிறது வச்சு நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஜூ. அதில் வந்து நிறையா சிங்கம், புலி, பறவைகள், சார்பான விலங்குகள் அது மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இப்படி கீழே எப்பயும் போல கீழே செட் பண்ணிட்டோம். அப்புறம் டேபிள் மேலே வரலட்சுமி அம்மன், இது மேலே வரலட்சுமி செட் போட்டிருக்கோம். இது டெக்கரேஷன் செட் போட்டுருக்கவா. அது ஏற்கனவே மேலே திருவண்ணாமலையார் 27 வருஷமாக அது இருக்குது. கிரி ட்ரெண்டிங்கில் வாங்கினாப்போ அப்பயே 550 ரூபா பக்கம் வாங்கினேன். இப்போலாம் அது அந்த அளவுக்கு வாங்க முடியுமா? இந்த கிரியில் வாங்கினது அந்த பொம்மை. கீழே வந்து எங்கள் மகமாயி பிள்ளையார் அது மாதிரியும், கீழே இன்னும் அடுத்த படி பார்த்தீங்கன்னா பாண்டுரங்கன், ருக்குமாண்டகி, வெங்கடாஜலபதி அது மாதிரி. கீழே வந்து வரல ஒரு அஷ்டலட்சுமிகள் செட்டு. இன்னும் கீழ்ப்படியிலையும் சில பொம்மைகள்லாம் வாங்கி வச்சுருக்கோம். கீழேயும் குட்டி குட்டி பொம்மைகள் இடம் நேரம் அதில் வச்சுட்டோம். இந்த வருஷம் இவ்வளோ தான் கிஃப்ட்டு வந்து. அப்புறம் எடுத்துகிட்டு இடம் இந்த வருஷம் பார்க்க போனீங்கன்னா மயிலாப்பூர்லேயே இல்லை ஒரு 600 ரூபாய்க்கு குட்டி குட்டி குட்டியாக வாங்கி அது ஒரு குட்டி குட்டி பொம்மைகள் ஒரு 50 ரூபாய்க்கு, 100 ரூபாய்க்கு, 300 ரூபாய்க்கு, ஒரு 600 ரூபாய்க்கு, 700 ரூபாய்க்கு அது ஒரு 10 பொம்மைங்க வாங்கிட்டோம். பொம்மைங்களே எக்கச்சக்கமான விலைங்கப்பா. நம்மளோட மனதை பொறுத்து தான் பொம்மைகள் வந்து குட்டி குட்டியாக வாங்கி நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். பணவசதி என்ன பெரிய பெரிய பொம்மைகளையும் வாங்கி செட் பண்ணலாம். இப்போ பொம்மைகள்லாம் வியாபாரத்தில் எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க. நான் அது மாதிரி எங்கேயுமே குட்டி குட்டியாக விலை கம்மியாக விற்கிறதோ அது மாதிரி வாங்கிட்டு செட் பண்ணாரு கொஞ்சம் ஒரு 600 ரூபாய்க்கு. இப்போ என்ன காரணம்னு சொல்கிறேன். என்னோட ஹெல்த் பிரச்சனை வந்து கேட்ராக்ட் அதிக வளர்ச்சி ஆனதுனால இடத்துக்கு டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ராம் ஐ கிளினிக் அடையார் அந்த போய் பக்கத்தில் நகரூர் இருக்குது. வாசலில் பார்த்து எங்களுக்கு அவ்வளோ திருப்தி இல்லை. ரொம்ப நல்லா பண்ணிட்டு வழியே இல்லை எனக்கு அதில். அடுத்து இன்னும் இடது கண்ணுக்கு ஒன்று பண்ணணும். அது வந்து இப்போ உடனே பண்ண முடிஞ்சு டிசம்பரில் தான் பணம் சேர்த்து வச்சுட்டு அந்த இடது கண்ணுக்கு பண்ணணும். இதுக்கு நடுவில் போன வாரம் ஃபுல்லாக யூட்ரஸ் பிரச்சனை. போன வாரம் எப்பயும் பழையபடி 3 வருஷத்துக்கு மேலே என்ன பிரச்சனை அதெல்லாம் வெளியில் அம்மாவாக இருந்தால் சொல்ல முடியலைங்க. அதே பிரச்சனை மறுபடியும் வளர்த்து போயிட்டேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் அது இதுன்னு அம்மாக்கிட்டு போய் ஒரு 2 நாளே மறுபடியும் 2 குட்டிக்காலும் பிரச்சனை. அதுக்கு ஒரு எம்ஆர்ஐ இருக்கிறவங்கிறாங்க. தப்பிச்சு போய் உட்காந்துட்டேன். அந்த போன வாரத்தில் அப்படியே ஷாப்பில் உட்காந்துட்டேன். அப்படியே ஹரிணியா பக்கத்து என்ன தகவல் சொல்லலை. வந்தோடனே எனக்கு ஒரு கிஃப்ட் யாரோ கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஒரு கையில் கொடுத்தாரு. ஒரு பித்தில் குங்குமம் வச்சு மாரி மஞ்சள் குங்குமம் வைக்கிறாப்புல.
நான் ஒரு ஃபேவரட் அவரோட சீடிக்கு போக ரொம்ப லைக் பண்ணுறேன். அது எப்பயாவது இது மாதிரி நிகழ்ச்சிகள் மனசு பாரத்தில் இருக்குள்ள ஏதோ ஒரு முறை எனக்கு வீட்டுக்கு பார்க்க வந்துடுவார். இப்படி அந்த மிராகில் நடந்தது. அரணிக்கு பயப்படாப்புல ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். 2 முட்டிக்காலும் விஷயம் பண்ணிட்டா அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் போய் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. ஆனால் அவரோட உடல்நிலை இந்த அளவுக்கு பாதிச்சதுனால கண் ஆப்ரேஷன் வேறு. செப்டம்பர் 13 கண் ஆப்ரேஷன் பண்ணேன். இதோட போக எங்கள் வீட்டுக்கு வரவங்க சும்மா இருக்கிறதில்ல வாய் வச்சுட்டு என்னோட ஏஜ் பொம்பளைங்க 2 பேர் வந்துட்டு இன்னும் சின்ன ஹர்னி ஏஜ் பொண்ணுங்க வந்தாங்க. அவங்களாம் மேரிடு நான் 2 கொம்பு மறைச்சிக்கிறதுக்குண்ணா வீட்டுக்கு வந்து இது கேள்வி ஹர்னிக்கு கல்யாணம் பண்ணல, கல்யாணம் பண்ணல, இதை அவங்க சொந்த விஷயம் அப்படின்னு நினைவு வச்சுக்கணும். ஒரு வீட்டுக்கு போனால் கொழு பார்த்தோமா மற்றவங்க வாங்கினோன்னு போனோம். அதோடு இல்லாமல் அவங்க கேட்குற அடுத்த கேள்வி, ஹரிணிக்கு என்ன சம்பளம், ஹரிணி அப்பாவுக்கு என்ன சம்பளம், 2 பேர் சேலரி எவ்வளோ வரும். ரொம்ப கோவம் வந்துட்டுது. அப்படியே அமைதியான முறையில் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவங்க எனக்கு என்ன வீட்டுக்கு வேணுமோ அதை வாங்கி போடுவாங்க, வீட்டு வாடகை கொடுத்துருவாங்க. அப்புறம் வீடு வந்து எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்க, இதெல்லாம் எதுக்குங்க? ஒரு வீட்டுக்கு கல்யாணம் 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 பண்ணிதான் வாழ்க்கையா? என்னோட குழந்தைங்க உடம்புல நல்லா இருந்தால் போதும், அந்த அளவுக்கு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வீட்டுக்கு வந்து நவராத்திரிக்கு மஞ்சள் வாங்கிட்டு போனவங்கலாம் கிடையாது. அதை விட்டுட்டு இத்தனை கேள்விகள் என்னப்பா இதெல்லாம்? நான் வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவ ஏற்பட்ட பிரச்சனை நான் பார்த்துருக்கேன். எத்தனை பெண்கள் அடித்து வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறத நான் கண்ணார பார்த்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பியிருக்கேன் தெரியுமா? தனக்கு கடல்ல ஒழுங்காக அமைச்சிருக்க கூட யோசனை பண்ணுறதில்ல. என் பெற்றே இன்னும் எங்கமே பார வேண்டாம் அவங்களுக்கு போல. ஏன்னா ஹஸ்பண்ட் நல்லதான் அமைச்சிட்டாரு, எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஹர்னி வந்து அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி சொன்னாலும் துடி 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 வருஷம் ஆனால் இது கேள்வி. இன்னும் எல்லாம் மிஞ்சி போய் சேலரி வரைக்கும் வந்தாச்சுங்க. இது மாதிரி நபர்களை என்ன அழைக்கிறோமா அப்படிங்கிற எண்ணத்தோட நான் வெறுத்துக்கு உட்காந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க, ஒரு வீட்டில் போய் எப்படி நடந்துக்கணும்? அப்புறம் குழந்தைங்க கொண்டு வராங்க பாருங்க, அவங்க அத்தனையும் மாநகர கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு கீழே குமிச்சில் உட்கார முடியாது. அவள் ஹரி தான் செட் பண்ணான். எடுத்து பொம்மைங்கள்லாம் கலாச்சி போட்டு தூக்கி போட்டு அதை ரசிக்கிறாங்க பேரண்ட்ஸ். கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாமா? ஒரு குழந்தைங்க ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் எப்படி நாகரிகமாக நடத்தணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு அந்த குழந்தைங்க பண்ணுற ஃபில்ம் விஷயத்தில் ரசிச்சுட்டு சிரிச்சுட்டு நம்ம அமைதியாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவங்க போன விட்டு பொம்மைகள் நிதானமாக அடிக்கிற ஹரி திட்டி வையா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. இதுதாங்க ஒரு வீட்டில் எப்படி அனுபவம் எனக்கு தெரியாது. எனக்கு இது மாதிரி 2-3 வருஷமா அனுபவங்கள் நிறைய கிடச்சிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி நபர்கள் நான் நிச்சயமாக அவாய்ட் பண்ணி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு ஜிஆர்டியில் தான் நேற்று பசங்க வந்தாங்க. வந்துருந்து அழகாக அவ்வளோ ஒரு சார்பு பேசிட்டு என்னால் முடிஞ்ச கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு வருஷம் அவங்க கூப்பிட்டு எனக்கு கிஃப்ட்டு அவங்க கொடுத்து அனுப்புவாங்க. ஜிஆர்டிலேருந்து வந்துடும். இப்படி ஒரு நடைமுறை இருக்கணும். ஒரு சிலர் வந்து இப்படி வந்து எல்லாருக்கும் அவப்பெயர் எடுத்துறாப்புல தயவு செஞ்சு கொழுவு பணம் அவங்க வீட்டு நிலைமை பற்றி தூண்டி கேட்காதீங்க தயவு செஞ்சு. அது ரொம்ப மிக மட்டகரமான இந்த காலகட்டத்தில். பழைய காலத்தில் வேணால் இருந்திருக்கலாம். அந்த பொண்ணுங்களோட குழந்தை பெருக்கெல்லாம் ஏன் அவங்க மாட்டு பொண்ணு குழந்தை பெருக்கலையாங்கிறது, எத்தனை வருஷத்து கல்யாணங்கிறது, அவங்க பொருளாதார நிலைமையை எடை போட்டு பார்க்கறது. தயவு செஞ்சு இந்த வருஷத்துலேருந்து இது மாதிரி நபர்களை அடுத்த வருஷம் அப்படியே கட் பண்ண போகிறேன். இது தப்பாக ரைட்டாக நீங்களே சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.